ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் காலை வணக்கம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கணும். இன்னொரு பக்கம் குக்கரில் எண்ணெய் வச்சு அது கூட வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த உடனே இதுவும் நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு இந்த பச்சை மசாலாவுக்கும் வெங்காயத்தை போட்டு நல்லா அதையும் வதக்கணும். வதக்கிட்டு அதில் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது கூடவும் தனியாவை போட்டு வதக்கணும். இது என்னென்னா பச்சை மசாலா தான், அதில் அரைச்சி ஊற்றணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அதையும் நல்லா கலக்கி வதக்கி விடணும். வதக்கி விட்டோடனே பாருங்கள் கொதி வருது. இப்படி தான் கொதி வரும். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்து அதிலே குக்கர்லேயே போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்ச பிறகு இப்படி தான் ஒரு சிக்கன் குழம்பு. நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கின உடனே போட்டு நல்லா கலக்கிட்டு சேவ் பண்ண வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி சரின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.